Hi, hello, vanakkam, welcome everybody to season 4, episode 22 of Enna Paattu Paada, Tamil film music quiz on your favorite Tamil nostalgia channel. வாரம் 3 கண்டஸ்டன்களோட நடத்துகிற ஒரு கேம் ஷோ இது. தமிழ் சினிமா பாடல்களின் அடிப்படையில் இந்த கேம் ஷோ நடக்குது. 6 கேட்டகரியில் கொஸ்டின்ஸ் அமைச்சு கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், ஆனால் பதில் எப்பவும் ஒரு பாடலாகத்தான் இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ரேர் ஜெம்ஸ் ஆஃப் ராஜா 1981 85 இந்த டைம் பீரியட்குள்ள வந்த ராஜா சாரோடைய சாங்ஸ். அதுல கொஞ்சம் ரேரான சாங்ஸ் தான் இன்னைக்கு எடுத்து நம்ம கேள்விகள் அமைக்க போறோம். இந்த கேள்விகள் 6 கேட்டகரியில வரப்போகுது. கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒளியின் குரல் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுடைய குரலில் ஒலித்த பாடல்கள் இந்த கேட்டகரியில. நதியின் குரல் கங்கை அமரன் அவருடைய குரலில் வந்த ராஜா சார் சாங்ஸ் இந்த டைம் பீரியட் தான் இந்த கேட்டகரியில கேள்வியா இருக்க போகுது. நிலவின் குரல் பாடகர் கிருஷ்ணச்சந்திரன் அவர்களுடைய பாடல்கள் இந்த கேட்டகரியில வரும். இணைந்த குரல்கள், இதுல காம்பினேஷன் ஆஃப் வாய்ஸஸ் வந்து இந்த கேள்வியில ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். நான் காம்பினேஷன் கொடுத்திருப்பேன், பாடல்களை நீங்க கண்டுபிடிக்கணும். என்றோ கேட்ட பாடல், இது வந்து பாப்புலர் சிங்கர்ஸ் பாடின கொஞ்சம் ரேர் சாங்ஸ் இந்த கேட்டகரியில. அண்ட் என்றோ கேட்ட குரல், இது குரலே ரேர் குரல். ஸோ எப்பயோ இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் பாடின குரல்கள் தான் இந்த கேட்டகரியில. ஸோ இதுதான் நம்மளுடைய 6 கேட்டகரி இன்னைக்கு. இந்த 6 கேட்டகரியை எடுத்து விளையாட நம்மளோட 3 கண்டஸ்டன்ஸ் வராங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். ஸோ டுடே வி ஹேவ் கோதை, பெப்பின் அண்ட் சீதா. ஹலோ, வெல்கம் யூ ஆல். நம்ம எப்பவும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் போவோம். ஸோ டுடே த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு கோதை. என் பேர் கோதை, நான் நியூ ஜெர்சியில் இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃப். எங்கோ கேட்ட குரல் 200. ஓகே, இட்ஸ் அ பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுத்துருப்பேன் ஒரு விடுகதை ரூபத்தில். நீங்கள் அதை சால்வ் பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். அவனுக்கு அவ பியாரி, அவன் மனசுல அவதான் ராணி, காதலை சொல்லி பாடுறான், புது மொழி கத்துக்கிட்டு ஆடுறான், ரகு இவனுக்கு தாத்தா, உருகிடுவான் அவ ஓர கண்ணுல பார்த்தா. இது எந்த பாடல்? இன்று போய் நாளைவான்னு தெரியறது. ஆமா, அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரகு தாத்தாலே நீங்க அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுல வந்த பாடல் வேற்று மொழி கலந்து வரும் இந்த பாடல்ல. அது தெரியறது, பட் டக்குன்னு வரல. இருக்கு, பாட்டு ஞாபகம் வரல. மேரே பியாரி. அடுத்தது மனசுல அவதா ராணி, அதுக்கு என்ன வரும் சொல்லுங்க. மனசுனா என்ன ஹிந்தியில தெரியுமா? தில். மேரே பியாரி தில் மே ராணி. சரி, பரவாயில்ல, நான் கொடுத்துடுறேன். மேரே பியாரி தில் மே ராணி. பரவாயில்ல, நீங்க வரிகளை சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். மேரி பியாரி தில் கி ராணி, प्यार करेगा दीवाना, அடி உன் மேல ஆசை, இது உன்னால நான் கத்துக்கிட்ட பாஷை. இன்று போய் நாளை வா படத்துல வந்த பாடல் 1981 ராஜசாரி இசையில டி.எல். மகாராஜன் அவருடைய குரல்ல ஒலித்த பாடல். அவர் பாடல் நிறைய பாடியிருக்கார் தமிழ்ல. பட் 80s அப்புறமா குறைந்து விட்டது அவருக்கு. கொஞ்சம் ரேரா தான் அவர் குரல்ல என்னைக்கோ தான் கேட்டோம். ஸோ அதுல ஒரு பாடல் இது கங்கை அமரன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ கோதை, யூ ஓப்பன் யுவர் அக்கவுண்ட் 200 பாயிண்ட்ஸ். என்னோட பேர் பெப்பின், நான் நியூ ஜெர்சியில் இருக்கேன். ஒய்ஃப் பையனோட இங்கே இருக்கேன். 20 இயர்ஸ் ஐஎஸில் இருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களோட கேள்வி நீங்கள் எடுக்கலாம். ஒளியின் குரல் 200. ஒளியின் குரல் 200 தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் குரலில் வந்த பாடல் இது. ஒரு பிக்சர் பசில். ஸோ கார்ட்டூன் வடிவில் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. இது உங்களுடைய கொஸ்டின். முதல்ல என்ன இருக்கு? பூக்கள், வீடு, பருத்தி, மேகம், யூ. பருத்திக்கு இன்னொரு வார்த்தை இருக்கே, பருத்திக்கு இன்னொரு வார்த்தை என்ன? அதை எடுத்து உருட்டினா அது என்ன ஆகும்? நூல். நூற்களா இல்ல, வெறும உருட்டினா என்ன வரும்? பட்டு, துணி. துணி இல்ல, வெறும உருட்டினா சார். அப்படியே அந்த பருத்தி எடுத்து உருட்டி வச்சீங்கன்னா என்ன வரும்?
அடிலாம் பட்டா கட் போடுவோமே, அதுல அடி பட்டா அது மேல வைப்போமே, அது பேர் என்ன? ஆமா. கட்டு. இந்த மாதிரி. அது கட்டுக்குள்ள என்ன வைப்பீங்க? புண்ணுக்கும் கட்டுக்கும் நடுவுல என்ன வைப்பீங்க? பஞ்சு பஞ்சு. எஸ், ஓகே. நெக்ஸ்ட். அவ்வளவுதான். பஞ்சு இனிமே மேகம் நீ. சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பூ தீபன் பஞ்சு சக்கரவர்த்தி மேகம் மேகம் நீ. பூ பஞ்சு மேகம் நீ. இல்ல, உங்களுக்கு நேரம் பூ ஆயிட்டு இருக்கு. பஞ்சு மேகம் நீ. இல்லையே இல்ல சார், உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. ஐ எம் பாசிங் இட் டு சீதா. உங்களுக்கு தெரியுமா சீதா? செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ, கோலம் போடு. எஸ், அதுதான். செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ, கோலம் போடு. மெல்ல பேசுங்கள் படத்துல வந்த அழகான பாடல். உமாரமணனோட தீபன் சக்கரவர்த்தி இணைந்து பாடியிருப்பாரு. ராஜசாரி சில 83ல வந்த படம். புலமை பித்தன் அவருடைய வரிகள். ஸோ சீதா, நீங்க ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் பை ஸ்டீலிங் ஹிஸ் பாயிண்ட்ஸ். ஹாய், ஐ எம் சீதா லக்ஷ்மி. ஐ எம் ஃப்ரம் சென்னை. இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே 2 times பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இது 3rd time. யூ கேன் பிக் யுவர் கொஸ்டின் சீதா. என்றோ கேட்ட பாடல் 200. பிக்சர் பசில் உங்களுக்கும். ஸோ இந்த பிக்சர் குழுவை நீங்க சால்வ் பண்ணி பாட்டை கண்டுபிடிக்க உங்களுக்கான பிக்சர் இது. தாமரை கொடி தரையில் வந்ததெப்படி? எஸ், அதேதான். எப்படி டக்குன்னு அடிச்சீங்க? இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? இல்ல, கேட்டிருக்கேன். கேட்டிருக்கீங்க. ஓகே. தாமரை கொடி தரையில் வந்ததெப்படி, மல்லிகை கொடி உந்தல் மனதில் என்னடி. இந்த படம் வந்து ஆனந்த கும்மின்னு 83ல வந்தது. இதுல வந்து அந்த ஒரு கிளி உருகுது, அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எஸ்பிபி அவர் குரல்ல வந்த பாடல் தான். வைரமுத்துடைய வரிகள். ரொம்ப அழகா கரெக்டா சொல்லிட்டீங்க. 200 பாயிண்ட்ஸ். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பத்திய டீடைல்ஸ், பேரு, ஊரு, கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணீங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. கோதை, செகண்ட் ரவுண்ட்ல முதல் கேள்வி உங்களுக்கு எடுங்க. நதியின் குரல் என்ன சொன்னீங்க? கங்கை அமரனோட வாய்ஸ்ல வந்த சாங்ஸ். ஓகே, 200. இட்ஸ் a word cloud. ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா அவங்க திரையில வரப்போகுது. நீங்க have a crack at it. தெக்கு தேரு மச்சானே, வெக்கம் வர பக்கம் தடுக்குது தாடி, என்னமோ பண்ணுதே சின்ன வயசு, வடக்கு தேரு வண்ணக்கிளி. எஸ், அதுதான் பாட்டு தான். அழகான பாடல். ரொம்ப ஒரு வித்தியாசமான சாங். அகேன் இங்கேயும் ஒரு கங்கை அப்படிங்கிற படத்துல வந்தது. முரளி நடிச்சிருப்பாரு இதுல ஹீரோவா. ராஜாசாரி சில கங்கை அமரனும் சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய பாடல். காமராசனுடைய வரிகள். ரொம்ப அழகா ஒரு ரேர் சாங் அழகா கண்டுபிடிச்சிங்க கோதை. வெரி குட். 200 பாயிண்ட்ஸ் மோர் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பெப்பின் சார். உங்க கையில நீங்க எடுக்கலாம். நிலவின் குரல்னா இவரு இல்ல, கிருஷ்ணச்சந்திரன். எஸ். அதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ்? 200 எடுக்கிறேன். 200. ஓகே. வேர்ட் கிளவுட் உங்களுக்கும். ஸோ பாடலுடைய வரிகள் இதோ இன் a jumbled form. அள்ளி வச்ச மல்லிகை. எஸ், பாட தெரியுமா? அள்ளி வச்ச மல்லிகையே. சரி, ஓகே, நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அள்ளி வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மையிலே, என்ன தயக்கம் என்ன மயக்கம் சிரிச்சா, அந்த மாதிரி வரும் அந்த பாடல். இந்த பாட்டு நானே கேட்டு இப்பதான் இந்த ப்ரோக்ராம்காக தான் தேடி எடுத்து கேட்டேன். ரொம்ப சுசீலா அம்மாவோட பியூட்டிஃபுல் அந்த அழகா பண்ணிருப்பாங்க இதுல. கிருஷ்ணச்சந்திரனோட இணைந்து அவங்க பாடியது. அது சரி சில வைரமுத்தோடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ பெப்பின், you also open your score with 200 points. Great going. And next question is for சீதா. உங்க கையில நீங்க எடுக்கலாம்.
இணைந்த குரல்கள் 200. இந்த குரல்கள் 200 ஃபுல்லா ரோ எல்லாரும் காலி பண்ணிட்டீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ நான் வந்து பாடல்ல ஒலித்த குரல்களை குழுவா தரேன். அதுக்கு நான் 4 ஆப்ஷனும் தெரியும். அந்த 4லேருந்து நீங்க பாட்டு எதுங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்களுக்கான குரல்கள் எஸ்பிபி, எஸ்பி சைலஜா மற்றும் சசிரேகா. இவங்க 3 பேரும் இணைந்து பாடிய பாடல் இது ராஜா சார் இசையில. இந்த நான் கொடுக்குற 4 பாடல்ல எதுல இந்த 3 பேர் குரல் ஒலிக்குங்கிறது நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கான சாய்ஸஸ்: நம்பர் 1, பேசு என் அன்பே உன் அன்பை என் என்பேன். ஆர் நம்பர் 2, அட மச்சம் உள்ள மச்சம் நான் நினைக்கிற சுகம், அந்த பாடலா. அல்லது நம்பர் 3, சோலாப்பூர் ராஜா சோலாப்பூர் ராணி ஜோடி சேரும் நேரம் தான். அல்லது நம்பர் 4, வாழ்க ராணி வாழ்க ராஜாங்கம். இந்த 4 பாட்டுல எந்த பாடல இந்த 3 குரல் சேர்ந்து ஒலிக்கும்? எஸ் தான் பண்றேன். சோலாப்பூர் ராஜா. ஓகே, இல்ல சோலாப்பூர் ராஜா இல்ல. அவுட் ஆஃப் திஸ் மோஸ்ட் இதுல சேரவே சேராத ஒரு பாடல் அது. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எஸ்வி அவர்களுடைய இசை, டிஎம்எஸ் அவர்களுடைய குரல். ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. விஸ்வரூபம் படத்துல வந்த பாடல் அது. ஸோ அது வந்து டோட்டல் அவுட்லயர். ஒன்னு ஈஸியா அதை எலிமினேட் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சு கொடுத்தா நீங்க எப்படியோ அது 0 பண்ணிட்டீங்க. பேசு என்னன்பே உன்னான் பாயின்னு என்னமோ வரும், அதுவான்னு தெரியல. பட் இந்த 2 பாட்டு கேட்டிருக்கேன். அதான் அதுதான் சரியான ஆன்சர். பேசு என் அன்பே உன் அன்பை. முதல்ல பை அப்படின்னு ஒரு மாதிரி பாடுவாங்க. முதல்ல எஸ்பிபியும் சசிரேகாவும் பாடுவாங்க, நல்ல ஸ்வீட்டா பாடுவாங்க. அப்புறம் சைலஜா வந்து அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனநிலை சரியில்லை. சோ அவங்களுக்கு டிஃபரெண்டா பேசு என் அன்பை உன் அன்பைன்னு கத்திட்டு ஒரு பேய் மாதிரி. முதல்ல அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், மாத்தி சொல்லிட்டேன். எஸ், அதுதான் அந்த பாடல். விடியும் வரை காத்திரு அப்படிங்கிற படத்துல வந்த பாட்டு. பாக்யராஜ் அவர்களுடைய நடிப்புல ரொம்ப வித்தியாசமான ஒரு படம், நல்ல ஒரு த்ரில்லர் படம். அந்த காலத்துக்கு ரொம்ப ஒரு அதிசயமா இருந்தது அந்த படம் பார்த்தபோது. 1981ல வந்த படம் அது. இந்த 3 குரல் எஸ்பிபி, எஸ்பி சைலஜா அண்ட் சசிரேகா பாடினாங்க. வாலியோடைய வரிகள். ஸோ இதுல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல பாஸும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் யாருக்கும் அதை பாஸ் பண்ணல. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கோதை. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். இணைந்த குரல்கள் 300. இணைந்த குரல்கள் 300. ஓகே, மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஓகே, ஸோ ஆஸ் யூ நோ மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வியில் பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும் இஃப் யூ கிராக் த க்ளூ இன் த ஃபர்ஸ்ட் க்ளூ இட் செல்ஃப். இல்லைன்னா நீங்க வந்து 2வது க்ளூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 3வது க்ளூ கேட்டிங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தெரியலன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான இணைந்த குரல்களில் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. இதுவும் நான் குரல்கள் எந்தெந்த குரல்கள் இந்த பாட்டில் ஒலிச்சுதுன்னு சொல்கிறேன். அதில் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இந்த பாடலில் ஒலித்த குரல்கள் சீர்காழி கோவிந்தராஜன், எம் பாலமுரளி கிருஷ்ணா, எம்.எஸ். விஸ்வநாதன், மலேஷா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி. இந்த 5 பேரும் சேர்ந்து பாடிய பாடல் எது? தெரியல. நெக்ஸ்ட் க்ளூ சொல்லுங்க. நெக்ஸ்ட் க்ளூ எடுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மனின் மகிமைகளை சொல்லும் படம் இது. பிரிந்த குடும்பம் அம்மன் அருளால் ஒன்று சேரும் தருணத்தில் அமைந்த பாடல் இது. பாலமுரளி கிருஷ்ணா, சீர்காழியார் மற்றும் மெல்லிசை மன்னர் இந்த பாடல் காட்சியில் அவர்களாகவே தோன்றுகிறார்கள். என்ன படம்னா அது கெஸ் பண்ண முடிஞ்சுதா? இல்ல, உங்களுக்கு அடுத்த க்ளூ கொடுத்துடுறேன். இது வந்து பாடலுடைய 2வது வரி. ஜெகன்மாயே லோகாம்பிகே தேவியர் மூவரும் மேவிய உருவே. இல்ல, தெரியல. ஓகே, ஐ எம் பாசிங் இட். பெப்பின் அவருக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேடம். தெரியலையா? சீதா லட்சுமி உங்களுக்கு தெரியுமா? தாயே மூகாம்பிகே. எஸ், அதுதான் அந்த பாடல். தாயே மூகாம்பிகே ஜெகன்மாயே லோகாம்பிகே தேவியர் மூவரும் மேவிய உருவே அப்படின்னு வரும். ரொம்ப ஒரு
ரொம்ப டீப்பா ரொம்ப உருக்கமான ஒரு பாடல். எல்லாரும் நிறைய ஒரு இதுவா பாடுவாங்க, ஆன்சாம்பிளா ரொம்ப நல்லா பாடியிருக்கோம். ரொம்ப கஷ்டமான பாடல் இது, ரொம்ப நல்லா இசையமைச்சிருப்பாரு ராஜா சார். அஃப்கோர்ஸ் ஸ்டால்வார்ட்ஸ் பாடின பாடல். ஸோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி இந்த பாடல் நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்களா? சமீபத்துல பாத்தீங்களா? இல்ல ஞாபகம் இல்ல இல்லை. முன்னாடி பார்த்தது. இது 2வது லைன் சொன்ன உடனே கொஞ்சம் தெரிஞ்சது. ஸோ வாலி அவர்களுடைய வரிகள் இது. இந்த இத்தனை பேரும் சேர்ந்து அருமையா கொடுத்த ஒரு பாடல். ஸோ 300 பாயிண்ட்ஸ் சீதா லக்ஷ்மி, எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பெப்பன். நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். நிலவின் குரல் 100. பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கான கார்ட்டூன் க்ளூ இதோ. இது ரொம்ப ஈஸி, சீக்கிரம் சொல்லிடுங்க. முதல்ல இருக்கிற பிக்சர் ரெஃபர்ஸ் டு விண்ட். காற்று. காற்று. அது வேற ஒரு வேர்டுல நீங்க யூஸ் பண்ணலாம். அது சினோனிம்ஸ் யூஸ் பண்ணுங்க. காற்று. காற்று. வாயு. பாட்டுல எப்படி வரும் யூஷுவலா? பாட்டை எப்படி ஜென்டலா எப்படி காத்து. காத்து. ஜென்டில் தென்றல். காத்து. தென்றல். தென்றல் என்னை முத்தமிடும். தென்றல் என்னை முத்தமிட்டது. அதுதான் அந்த 3வது படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆமா. எஸ், அதுதான் அந்த பாடல். தென்றல் என்னை முத்தமிட்டது, இதழில் இனிக்க, இதயம் கொதிக்க, எல்லோரும் பார்க்க. பியூட்டிஃபுல் சாங். ஒரு ஓடை நதியாகிறது படத்துல வந்தது 83ல. ராஜசாரிசியில பிஎஸ் சசிரேகா மற்றும் கிருஷ்ணச்சந்திரன் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். மலைய மாருத்தம் அப்படிங்கிற ராகத்துல அமைஞ்ச ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது. 100 பாயிண்ட்ஸ் தேர் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சீதா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். என்றோ கேட்ட பாடல் 300. 300 பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கான மாற்று வரிகள் இதோ. மாப்பிள்ளைக்கு பொண்ணு வச்ச டெஸ்ட், கல்யாணம் கட்ட போடறா லிஸ்ட், மாப்பிள்ளை ஊதனுமாம் பிபி, ஓடும் ரயிலில் கட்டணுமாம் தாலி, அவஸ்தைப்பட்டு போடணுமா மெட்டி, இந்த பொண்ணு ரொம்ப சுட்டி. பொண்ணு வச்ச டெஸ்ட். இது வந்து ஒரு பாப்புலர் சிங்கர், அவங்க பாடிய பாடல் தான். அவங்க ரொம்ப குறைவான பாடல் தான் பாடியிருந்தாங்க. அதுல ஒரு பாடல் இது. படத்தோட பேரும் இதுல இருக்கு. நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. I'm passing it to கோதை. தெரியுமா? இது லைன் புரியல, பட் அந்த இதெல்லாம் புரியுது. இருங்க கொஞ்சம். பெப்பின் உங்களுக்கு தெரியுமா? படம் மெட்டிய படம். மெட்டி படம். பாட்டு இல்ல, தெரியல. நானே ரிவீல் பண்ணிடுறேன். சீதா லட்சுமி, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க. கல்யாணம் என்னை முடிக்க, அவஸ்தை உனக்கு அதிகம் இருக்கு, ஐயோ பாவம் அது ஏன் உனக்கு, கல்யாணம் என்னை முடிக்க. ஜென்சியோடைய குரல்ல ஒலித்த அருமையான பாடல் மெட்டி படத்துல. அந்த படத்துல அந்த மெட்டி ஒலி அந்த எல்லாரும் சொல்றது வழக்கம். இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல் தான். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ராதிகா வந்து ராஜேஷ் நினைக்கிறேன் அதுல அவர் பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு. அவங்கள்ட்ட என்னென்னமோ சொல்லுவாங்க. மாப்பிள்ளதான் அவசரம் ஊதிட்டு வரணும் என் கல்யாணத்துல, நீதான் கட்டு தூக்கிட்டு வரணும், நான் தான் தாலி கட்டுவேன், ரயில்ல கட்டுவேன், அந்த மாதிரி நிறைய. அதாவது கல்யாணம் இந்த மாதிரிதான் நடக்குதுங்க. கல்யாணம் டெஸ்டினேஷன் வெட்டிங் எல்லாம் எப்படிதான் பண்றாங்க. கல்யாணம் பண்றாங்க, பிளேன்ல பண்றாங்க, அண்டர் வாட்டர்ல பண்றாங்க. அந்த காலத்துல அப்படி யோசிச்சு இந்த பாட்டு எழுதியிருந்தாங்க. பட் பியூட்டிஃபுல் சாங், ரொம்ப நல்லா இருக்கும். மெட்டி படத்துல கங்கை அமர்ந்த அவருடைய வரிகள் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கோதை. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். நிலவின் குரல். எவ்வளவு 300 தான் இருக்கு. 300 இஸ் கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கான 2 கலந்து வர பாடல்கள் இதோ. 2 நீங்க சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு பாயிண்ட்.
ஒரே ஒரு பாட்டு சொன்னா பாயிண்ட்ஸ் கிடையாது, இதுல பாஸும் கிடையாது. தாழம் பூவு ஈரமாச்சு, தலையில் சூட நேரமாச்சு, பாதை தடுமாறும், இது போதை மழையாகும், சூடு கண்டு ஈரமூச்சு, தோள சுட்டு காயமாச்சு, காணாத பூவின் ஜாதி, நனைந்ததே தேகம் பாதி, பார்வையாலே 100 பேச்சு, வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு, குடையோடு நனையாதோ பூங்காவனம். ஹே, தெரிஞ்சுதா இது ரெண்டும் என்ன பாடல்னு ஒண்ணு கேட்டிருக்கீங்களா? வந்து பூவாடை காற்று, எஸ். இன்னொன்னு பூவாடை காற்று நனநனா வந்து ஆடை தீண்டுதே, அது ஒண்ணு. இது வந்து பூவே இருங்க, அந்த கடைசி இது மட்டும். பார்வையாலே 100 பேச்சு, வார்த்தை இங்கு மூச்சையாச்சு, விடிய சொல்லி கோழி கூவுது, இந்த வேளையில் நெஞ்சு பாடுது, ஏதோ மோகம் ஏதோ தாகமோ. பியூட்டிஃபுல் சாங்ஸ், ரெண்டுமே அழகான பாடல், அழகாம பாடி காமிச்சிங்க கோதை. தேங்க்யூ so much. ஏதோ மோகம் ஏதோ தாகம் இட்ஸ் ஃப்ரம் கோழி கூவுது, 82ல வந்தது. கங்கை அமரன் அவருடைய டைரக்ஷன்ல வந்த படம் அது, ராஜா சார் இசையில. எஸ் ஜானகி அம்மாவோட இணைந்து கிருஷ்ணச்சந்திரன் அவர் பாடியிருந்தாரு, வைரமுத்துடைய வரிகள். இன்னொரு பாட்டு பூவாடை காற்று நன்னு கோபுரங்கள் சாய்வதில்லை படத்துல வந்தது. அதே வருடம் வந்த படம் தான் இதுவும், 82ல. சேம் காம்பினேஷன், ஜஸ்ட் ஜானகி அண்ட் கிருஷ்ணச்சந்திரன், வைரமுத்து எல்லாமே சேம் தான். அதே வருஷத்துல வந்த பாடல் ரெண்டுமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. பியூட்டிஃபுல். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பெப்பின். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ஒளியின் குரல் 300. ஒளியின் குரல் 300 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரியிலேருந்து பல்லவிலே நான் ஒரு வரி கொடுத்துருக்கேன், நீங்கள் முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். சில்லென்ற காற்றாட சேர்ந்த மனம்தான் ஆட, கனவுகளின் ஊர்கோலமோ. தெரியல மேடம். இல்ல, கெஸ் பண்ணவே முடியலையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு கோதை. உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? உங்களுக்கு தெரியலையா? ஓகே. சீதா? இல்ல. ஸோ நானே பாடலை ரிவீல் பண்ணிடுறேன், நீங்க கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க சார் இந்த பாட்டு. சில்லென்ற காற்றாட சேர்ந்த மனம் தானாட, கனவுகளின் ஊர்கோலமோ, பனிமழை விழும் பருவ குளிரிழும். அதான் இந்த பாடல். கேட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இதை கேட்டதில்ல. கேட்டதே இல்லையா? இல்ல. எனக்காக காத்திரு அப்படிங்கிற படத்துல வந்தது 81ல. சுமனும் இதுல நடிச்சது சுமலதா இருப்பாங்க. இந்த பாட்டுல சுமலதா இல்ல, வேற ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் வருவாங்க. ராஜா சார் சில தீபன் சக்கரவர்த்தியும் எஸ்பி ஷைலஜாவும் பாடிய பாடல் இது, கங்கை அமரனோட வரிகள். இது யாருக்குமே தெரியல. நீங்களா கேட்டிருக்கீங்களா? சீதா கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? கேட்டிருக்கோம். இது ஃபுல்லா இமயமலை அங்க அந்த இடத்துல எடுத்திருப்பாங்க இந்த பாட்டு. ஆமா, ஏதோ ஒரு மலை பிரதேசத்துல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சீதா லட்சுமி. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். நதியின் குரல் 300 is also a multiple choice. ஆனா இது வந்து ஒரு ஆடியோ க்ளூ. I'm only going to play a 5-second clip. Okay, பட் நான் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் கொடுக்க போறேன். 4 சாய்ஸஸ் கொடுக்குறேன். ஸோ அதுல நீங்க அந்த நான் பிளே பண்ண அந்த 5 செகண்ட் கிளிப் எந்த பாட்டா இருக்குங்கிறது நீங்க கெஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, தட் வாஸ் தி கிளிப். உங்களுக்கு சாய்ஸஸ் ஆர் ஆத்தாடி பாவாட காத்தாட, அல்லது ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, அல்லது நாகூர் பக்கத்துல நம்மளோட பேட்டை, அல்லது இது ரோசா பூவு மந்தலேசா நீவு. இந்த 4 பாட்டுல எந்த பாடலோடைய பிஜிஎம் நீங்க கேட்டது? I'll play it again for you. இது ரோசா. ஷுவரா? ஷுவரா? எஸ், அதுதான் சரியான விடை. இது ரோசா பூவு ஃப்ரம் படம் என்ன தெரியுமா? இது எந்த படத்துல வந்து பாட்டு? கைதியின் டைரின்னு நினைக்கிறேன். கைதியின் டைரி படத்துல வந்த பாடல் தான் இது ரோசா பூவு. வாணி ஜெயராம் அண்ட் கங்கை அமரன் 2 பேரும் பாடியிருந்தாங்க, வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ பிரில்லியன்ட் சீதா லட்சுமி, யூ கிராக் தட். கஷ்டம், பட் நீங்க நல்லா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கோதை. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம்.
எங்கேயோ கேட்ட குரல் 300. உங்களுக்கும் ஒரு ஆடியோ கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ். ஸோ நான் முதல்ல ஆடியோ ப்ளே பண்றேன். ஸோ உங்களுக்கான சாய்ஸஸ் இதுதான். மனதில் என்ன நினைவுகளோ, அல்லது ராஜா ராணி ஜாக்கி வாழ்வில் என்ன பாக்கி, அல்லது காதல் என்னும் கோவில் கட்டி வைத்தேன் நெஞ்சில், அல்லது கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம். இந்த 4 பாடல்ல இது நான் ப்ளே பண்ண கிளிப் எந்த பாடலுக்கானது? உங்களுக்கான ஆடியோ அகைன். ராஜா ராணி ஜாக்கி. இல்ல, அது தவறான விடை. ராஜா ராணி ஜாக்கி இல்ல. இது பாஸ் கிடையாது, நானே அதனால இது சொல்றேன். காதல் என்னும் கோவில் கட்டி வைத்தேன் நெஞ்சில். நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது என்றோ கேட்ட குரல்ல தானே எடுத்தீங்க. ஸோ ரேர் வாய்ஸஸ் கொடுத்த பாடல் நான் சொன்னேன். ராஜா ராணி ஜாக்கி எஸ்பி சைலஜா மலேசியா வாசுதேவன் பாடினது. அது ரேர் வாய்ஸஸ் கிடையாது, அவங்க ஏகப்பட்ட பாடல் பாடியிருக்காங்க. இந்த காதல் என்னும் கோவில் ரஜினிகாந்த் நடித்த கர்ஜனை படத்துல, சாரி கர்ஜனை இல்ல, கழுகு படத்துல வந்த பாடல் இது. இதுல பாடியது சூலமங்கலம் முரளி அப்படிங்கிறவர். அகைன் ராஜா சாரோட ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷன், ரொம்ப ஒரு சைக்கடெலிக்கா இருக்கும் இந்த பாடல். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பெப்பின். ஒளியின் குரல் 100. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரிகள் முதல் வரியை தான் நான் கொடுத்துருக்கேன். அதுல வல்லின எழுத்துக்களை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ வல்லின எழுத்துக்கள் வர இடத்துலலாம் டேஷ் இருக்கும். ஸோ நீங்க அந்த பிளாங்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி பாட்டை கெஸ் பண்ணணும். தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் பாடிய பாடல் இது. உங்க வரிகள் இதோ. அவரோட பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ, இது யார் சதியோ, இறைவன் சபையில் இதுதான் விதியோ. இந்த பாடல் காதல் ஓவியம் அப்படிங்கிற படத்துல வந்த பாட்டு 1982ல. அந்த படத்துல எல்லா பாட்டும் எஸ்பிபி தான் பாடியிருந்தாரு. இந்த பாட்டுக்கு ட்ராக் தான் பாடினாராம் தீபன். பட் இதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இதே வச்சிருங்க, சின்ன பையன் அவன் நல்லா பாடியிருக்கான் அப்படின்ட்டு எஸ்பிபி ட்ராக்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஸோ ராஜா சாரி சேல தீபன் சக்கரவர்த்தி பாடிய பாடல் இது. வைரமுத்தவருடைய வரிகள். ஒரு பாடல் சூப்பர். நீங்களா யூ கெட் 100 points out of that. Next question is for சீதா. என்றோ கேட்ட பாடல் 100. முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான க்ளூ தான். மேலாடைக்குள் நான் போராடினேன், நூலாடைக்குள் ஒரு நூலாகினேன். என்ன பாடல்? என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் பெயர். எஸ் எஸ், அதுதான் அந்த பாட்டு தான். இந்த படத்துல யார் ஹீரோ தெரியுமா? இந்த படம் ராணி தேனி அப்படிங்கிற படத்துல. ராணி தேனி வந்தது. இல்ல இந்த பாட் ஐ மீன் ஐ டோன்ட் நோ இஃப் ஹீஸ் தி ஹீரோன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருப்பாங்க. இந்த படத்துல இந்த ஹீரோயினுக்கு ஜோடியாக வர்றது தீபன் சக்கரவர்த்தி. அவர் நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. ஒரு ஐ திங்க் அவர் நடிச்சாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர, மேலாடைக்குள் நான் போராடினேன், பேதை என்னை வாதை செய்யும் வெட்கம் விடுமோ ஹோய். ராஜசாரி சில சுசீலாமா குரல்ல வந்த பாடல் இது. எஸ்என் ரவி அப்படிங்கிறவருடைய வரிகள். ஸோ சீதா 100 points மோர் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கோதை. உங்க கேள்வி எடுக்கலாம். நதியின் குரல் 100. ஓகே, இதுவும் முதல் வரி என்ன? உண்மையில ஆசை வச்சேன், வேற எதுக்கு மீச வச்சேன். கங்கை அமரன் அவர்கள் குரலில் ஒலித்த பாடல் இது. ஒரு குத்து பாட்டு மாதிரி இதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் பாடல். நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. ஐம் பாசிங் இட் டு இந்த பக்கம் பாஸ் பண்ணுமே. ஐம் பாசிங் இட் டு சீதா. நான் பாடும் பாடல்ல ஒரு பாட்டு வரும், அதுதான் நினைக்கிறேன். ஆனா பாட்டை நீங்க சொல்லணும். முதல் வரிய சொன்னதான் பாயிண்ட். பாண்டியனும் இன்னொருத்தவங்க
சரி, பாயிண்ட் கிடையாது. ஆனா நீங்க இல்ல, ஆக்சுவலி யூ நோ வாட், தட்ஸ் நாட் ஃபேர். ஐ ஹேவ் டு பாஸ் இட் டு பெப்பின். அவர் சொல்லிட்டாரானா நான் பாயிண்ட் கொடுத்தாகணும். உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியல, தெரியாது. தெரியல. ஓகே, நான் நீ இப்ப சொல்லிக்கலாம், யாரு கொண்டாலும் சொல்லுங்க. மச்சான வச்சுக்கடி முந்தான இடுப்புலதான். அதேதான். கரெக்டா அவங்களுக்கு பாஸ் பண்ணும்போது ஞாபகம் வந்துருச்சு. சரி, அதுதான் அந்த பாட்டு. அந்த அந்த 10 செகண்ட்குள்ள வரணுங்கிறது தான் அதுல ஒரு அது இம்பார்ட்டன்ட். புரியுது. ஜஸ்ட் பாஸ் பண்ணாலும் டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. பாண்டியனும் இளவரசியும் ஆடுவாங்க சீதா இதுல. ஆமா ஆமா. இளவரசி ரொம்ப யங்கா நல்லா ஆடி இருப்பாங்க இந்த பாடல்ல. உன்னையில ஆசை வச்சேன் வேற எதுக்கு மீச வச்சேன். ஏய் மச்சான, அழகான பாட்டு. நான் பாடும் பாடல் இளையராஜா அவர்கள் இசையில கங்கை அமரனும் எஸ்பி சைலஜாவும் இணைந்து பாடியது. வாலியோடைய வரிகள். பாயிண்ட்ஸ் இல்லை, பட் ஒரு கொஞ்சம் லேட்டா வந்து சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பாயிண்ட் மிஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பெப்பன். உங்க கேள்வி எடுக்கலாம். இணைந்த குரல்கள் 100. இந்த குரல் 100. ஓகே, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ளூ. உங்களுக்கு வந்து நான் இந்த பாடல் 4 பிக்சர்ஸ் கொடுப்பேன். அதுலேருந்து அந்த பாட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த பாடலுக்கு சம்பந்தமான விஷயங்களை இந்த பிக்சர் 4 பிக்சருக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கான க்ளூ இதுதான். இந்த பாடலை பாடியது எஸ்பிபி மற்றும் மலேசியா வாசுதேவன். இந்த படத்துக்கான இந்த பாடலுடைய முதல் வார்த்தை அது அந்த 3வது படம், அந்த ஒரு கார்டன் லிசர்ட் இருக்கே, அதுதான் அந்த பாடலுடைய ஆரம்ப வார்த்தை சொல். 4வது பிக்சர் வந்து இந்த படத்தோடைய பெயருக்கான குழு. அது அந்த படம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? 4வது பிக்சர்ல லவகுசா, லவகுசா, ராம் லக்ஷ்மன். ராம் லக்ஷ்மன். ஓகே, அதுதான் படத்தோடைய பெயர். ஸோ இதை வச்சு நீங்க இது வந்து ஓனான் ஓனான் ஓனா. இது பாட்டு என்னன்னு சொல்லுங்க. எஸ்பிபி அண்ட் மலேசியா வாசுதேவன் குரல்ல வந்து பாடல். தெரியல மேடம். தெரியல. அந்த படத்துல வந்து ஓனான்னு ஆரம்பிக்கிற பாடல் நீங்க சொல்லணும். பட் ஐம் பாசிங் இட் டு கோதை. உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? தெரியல. சீதா உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியலையா? இந்த பாட்டு யாருமே கேட்டது இல்லையா? ஓனா வந்து மாட்டிக்கிடுச்சு, நான் தான் ஒத்த கண்ணி போட்டு பிடிப்பேன் தலைவரே, இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் சுத்தி சுத்தி வேடி பக்கம் வந்துதானே ஆகணும், நானா வந்து மாட்டிக்கிடுவேன், ஒன்னத்தான் சொக்கு போடி போட்டு பிடிப்பேன். குருவே ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க 2 பேரும், எஸ்பிபியும் மலேசியா வாசுதேவன். அகைன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் என்னம்மா கண்ணு சௌக்கியம், அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் பாட்டு. 2 பேரும் ஒருத்தர ஒன் அப்மென்ஷிப் பண்ணிட்டு பாடுற பாடல். இது அந்த அளவுக்கு என்னம்மா கண்ணு சௌக்கியமா அளவுக்கு இது பாப்புலர் ஆகல. பட் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாட்டு. கமலும் ரவீந்திரம் ஆடி இருப்பாங்க இந்த பாடல்ல. கூட ஜெயமாலினியும் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க பாட மாட்டாங்க. ராம் லக்ஷ்மன் அப்படிங்கிற படத்துல வந்து 1981 வந்து படம் இது. வாலியோடைய வரிகள். ஸோ அகேன் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சீதா. உங்களுடைய கேள்வியை நானே ரிவீல் பண்ணிடுறேன். என்றோ கேட்ட குரல்ல வேர்ட் கிளவுட். ஸோ பாடலுடைய வரி ஜம்பிள்டா இருக்கு. ஒரு ரேர் வாய்ஸ்ல ஒலித்த பாடல். நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. தெரியலையா? இல்ல மேடம், தெரியல. பாசிங் இட். பெப்பின் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. தெரியல. கோதை உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாக்குறேன். ட்ரை பண்ணுங்க. இல்ல இல்ல நேரம் மொத்தம் தருவாய். இல்ல, அது முதல் வரியே இல்ல. I'll reveal it. உங்களுக்கு கேட்டிருக்கீங்களா தெரியல. வருவாய் அன்பே தருவாய் ஒன்று, செவ்வாய் முத்தம் ரசிப்போமே. கேட்டிருக்கீங்களா இந்த பாடல? கேட்டதே இல்லையா? கேட்டதில்ல. TKS கலைவாணன் அப்படின்னு ஒருத்தர் பாடுவாரு. நிறைய பக்தி பாட்டு ஆல்பம்லாம் பண்ணிருக்காரு. TK சண்முகம் இருந்தார் இல்லையா, ஒரு பெரிய அந்த காலத்து நாடக அவர் பேர்ல தான் இந்த அவ்வை சண்முகம் சாலையெல்லாம் இருக்கு. அவருடைய சன் நினைக்கிறேன்.
கலைவாணன் அவருடைய குரல்ல வந்த பாடல் இது. கர்ஜனை ரஜினிகாந்த் படம் இது. ஆனா இந்த பாட்டு எப்படி யாரும் கேட்டதுன்னு தெரியல. படம் பெரிய ஹிட் இல்ல, கர்ஜனை வந்து ஒரு தோல்வி படம் தான். அதுல வந்த பாட்டு எஸ் ஜானகியோடு இணைந்து TKS கலைவாணன் பாடியிருப்பாரு, பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள். ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம இப்போ we have கோதை at 700, Pepin with 400 and Sita Lakshmi with 1100. So Sita scored the highest today and followed by Kodai and then Pepin. So yes, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாங்ஸ் நினைக்கிறேன் இன்னைக்கு, ரேர் சாங்ஸுங்கிறதுனால. பட் ரேர் சாங்ஸ் எல்லாம் கேட்கணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கமே. அதனால அந்த விஷயத்தை பூர்த்தி பண்ற மாதிரி இன்னைக்கு பாடல்கள் அமைஞ்சது. அண்ட் கலந்து கொண்டவங்களும் ரொம்ப அழகாக அதை எடுத்து நிறைய சால்வ் பண்ணி சொன்னாங்க. நீங்கள்லாம் இந்த பாட்டெலாம் கேட்கலன்னா தேடி போய் கேட்டு பாருங்க, யூ வில் ரியலி என்ஜாய் இட். நான் உங்களை மறுபடியும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடலை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் எபிசோட் வில் பி ஹார்ட் த்ராப் ஹீரோஸ் ஆஃப் த 80s தான் அடுத்த வாரம் நம்மளுக்கு டாபிக். ரஜினி, கமல், மோகன் தவிர்த்து 80ஸ்ல இருந்த மற்ற நிறைய ஹீரோக்களுடைய பாடல்கள் நம்ம அடுத்த வார நிகழ்ச்சியில் பார்க்கலாம். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.